கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 62வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது. லட்சக்கணக்கான மலர்களை வைத்து உருவாக்கப்பட்டுள்ள கரடி, சிறுத்தை, பூனை, மயில் உள்ளிட்டவை சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. தொடர்பாக களத்திலிருந்து எமது செய்தியாளர் செல்வராஜ் தரும் விவரங்களை கேட்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 62வது கண்காட்சி மலர் கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள், கேரளா, ஹைதராபாத், ஆந்திரா போன்ற வெளி மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிகமாக மலர் கண்காட்சியை ரசிச்சுட்டு வராங்க. இங்கே சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் அதிகமான, அதாவது உருவ பொம்மைகள், மலர்களை தத்துருவமாக வச்சிருக்காங்க. அதெல்லாம் கண்டுகளிச்சு செல்ஃபி பாயிண்ட்ல எல்லாம் சுற்றுலா பயணிகள் அதிகமாக புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வராங்க. இப்போ நம்மள்கிட்ட சுற்றுலா பயணி ஒருத்தவங்க கூட இருக்காங்க. அவங்கள்ட்ட மலர் கண்காட்சி எப்படி இருக்குன்றதை நம்ம கேட்கலாம். நாங்கள் கன்னியாகுமரியிலேருந்து வரோம். இந்த வருஷம் தான் மலர் கண்காட்சி பார்த்தோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. காய்கறி, மலர்கள், அந்த உருவ பொம்மைகள் செஞ்செல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நல்லபடியாக இருக்குது. இதே மாதிரி முழுக்க அப்படி மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எல்லா சுற்றுலா பயணிகளுக்கும் அது ஒரு இன்ப சுற்றுலாவாக இருக்கும். கொடைக்கானல் கிளைமேட் எப்படி சார் இருக்கு? கிளைமேட் நல்லா இருக்குது. கொஞ்சம் மழை ட்ரெஸ்லிங்காக இருக்குது. பட் ஓவரால் இட்ஸ் ப்ளசன்ட் வெதர். ஓகே சார். எத்தனை நாள் வந்திருக்கீங்க சார்? நாங்கள் ஒரு 2 நைட்ஸ்க்காண்டி வந்திருக்கிறோம். தேங்க்யூ. இது மாதிரி சுற்றுலா பயணிகள் பல்வேறு பகுதியிலிருந்து மலர் கண்காட்சியை ரசிச்சுட்டு வராங்க. அதே போல் சுற்றுலா பயணிகளிடையே மிகவும் கவரும் வகையில் செல்ஃபி பாயிண்ட்டுகளான மயில், அதே போல் சிறுத்தை, அதே போல் கொடைக்கானல் புகழ்பெற்ற வெள்ளை போன்ற முழுமையாக மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சுற்றுலா பயணிகள் கண்டுகளிச்சுட்டு வராங்க. சத்தியம் செய்திகளுக்காக கொடைக்கானல் செய்தியாளர்.